بسم الله الرحمن الرحيم والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثات بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من اللسان يفقهوا قولي ربي زدني علما. அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே, அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபியன்கள் மீதும் தாபியன்கள் மீதும் இந்த மார்க்கத்தை அதன் தூய வடிவிலே மக்கள் மத்தியிலே எடுத்து உரைக்கக்கூடிய இமாம்கள் மீதும் குறிப்பாக இங்கே அமர்ந்து இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் வல்ல ரஹ்மானின் வற்றா கருணையும் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது இந்த ஜும்மா உரையினை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்கும் பெரு மதிப்பிற்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹுடைய நல் அடியார்களே, அல்லாஹுடைய அளப்பெரும் கிருபை இந்த உலகத்திலே எதற்காக படைக்கப்பட்டோம் என்பதை எல்லாம் அறிந்த வண்ணமாக தெளிவான விளக்கத்தை பெற்றவர்களாக இங்கே அமர்ந்திருக்கிறோம். இந்த ஒரு அருளை செய்த வல்லரஹ்மானுக்கே புகழ். எப்படி மனிதர்களாகிய நம்மை படைத்த அப்துல் ஆலமீன் இந்த உலகத்திலே லட்சோப லட்ச கோடி மக்கள் வாழ்ந்து வரக்கூடிய நிலையை பார்க்கிறோம். இப்படி லட்சோப லட்ச கோடி மக்கள் வாழ்ந்து வரக்கூடிய நேரத்துல அவரவர்கள் தங்களுக்கு உண்டான மார்க்கம் என்று சொல்லி மார்க்கத்திற்கு ஆதாரமாக நிறைய வேதங்களை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். இப்படி ஒவ்வொருவருடைய வேதத்திலும் சொல்லக்கூடிய கூற்று கருத்துக்களை எல்லாம் அது சொல்லப்பட்டவாறு கண்மூடித்தனமாக நம்ப வேண்டும் என்றுதான் ஒவ்வொன்று வேதமும் அவர்களுக்கு அறிவுறுத்துகிறது. உதாரணத்துக்கு சொல்வோம் என்று சொன்னால், ஒரு வேதத்திலே இந்த உலகமானது தட்டையாக தட்டமான நிலையில் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி தட்டையா இந்த உலகம் இருந்தால் எப்படி இருக்கும் என்பது குறித்து ஒரு நபர் ஆராய்ச்சி செய்கிறார். இரவு பகல் மாறி மாறி வரக்கூடிய நிலை பார்க்குகிறார். அவருடைய சிந்தனைக்கு எட்டிய அடிப்படையிலே இந்த உலகம் தட்டையானது இல்லை உருண்டையானது என்று சொல்லப்படுகிற நேரத்துல அவர் இதற்காகவே கொல்லப்படக்கூடிய நிலையெல்லாம் பார்க்கிறோம். இதற்காக எங்க இது உங்கள் மத்தியில் வைக்கப்படுகிறது என்று சொன்னால், மனிதர்களாகிய நாம் அனைத்தும் விட சிறந்ததாகத்தான் அல்லாஹ் நம்மை படைத்திருப்பதாக சொல்லுகிறான். வானத்தை விட அவனுடைய படைப்புகளை குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது நிறைய படைப்புகளை நிறைவேறுகிறான். தன்னுடைய படைப்புகள் குறித்து பட்டியல் அல்லாஹ் சொல்லும் பொழுது பார்த்தோம்னு சொன்னா நம்மளே வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ்வுடைய படைப்புகள் சிறந்ததாக இருக்கிறது.
வானத்தை பார்க்கிறோம், பூமியை பார்க்கிறோம், காற்று அதை பார்க்கிறோம், உணர்கிறோம், நீரை பார்க்கிறோம், சூரியன், சந்திரன். குறிப்பாக அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்ட வானவர்கள் பல்வேறு விஷயங்களில் பார்க்கும் பொழுது வானவர்களை பார்த்தோம்னா நம்மளே மனிதர்கள் நிறைய தவறு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். நமக்கு கொஞ்சம் கட்டுப்படுதல்ல கூட நிறைய விஷயங்கள் என்ன பண்றோம், மாறு செய்யும். அல்லாஹ்வுடைய வார்த்தையை கேட்கிறோம், வசனங்களை பார்க்குகிறோம், கட்டுப்படுதல்ல நம்ம கொஞ்சம் என்ன பண்றோம், சரியான நிலையில இருக்கிறது. ஆனா வானவர்கள் ஒரு கட்டளை இட்டால் அதை அப்படியே செய்யக்கூடியவர்கள். இப்படி நிறைய படைப்புகள் குறித்து நாம் விவரித்தோம் என்று சொன்னால் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அப்ப அல்லாஹுடைய படைப்பினங்களை பார்த்தோம் என்று சொன்னால் நிறைய படைப்புகள் மத்தியிலே மனிதனுடைய மிக வலிமை வாய்ந்த விலங்கினங்கள் இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹினுடைய படைப்புகளில் சிறந்த படைப்பு என்று நம்மைத்தான் சொல்லுகிறான், மனிதர்களை தான் சொல்லுகிறான். என்னுடைய படைப்புகளில் ஆக சிறந்த படைப்பு மனித படைப்பு. ஏன் அனைத்து படைப்புகளை விட நம்மை சற்று மேலோங்க செய்து இவர்கள் தான் சிறந்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் சொன்னால், அவர்களுக்கு அல்லாஹ் நமக்கு பகுத்தறிவை தந்திருக்கிறான். பகுத்தறிவு என்று சொன்னால் சிந்திக்கக்கூடிய ஒரு ஆற்றலை அல்லாஹ் நமக்கு உபரியாக கூடுதலாக தந்ததின் காரணமாக அல்லாஹ் நம்மை சிறந்தவர்கள் என்று சொல்லுகிறான். அந்த சிறந்த பகுத்தறிவை கொண்டு நாம் என்ன செய்வோம் என்று சொன்னா, ஒவ்வொருத்தரும் நன்மை எது தீமை எது என்பதை பகுத்து பிரித்து ஆய்வு செய்யக்கூடியவர்களில் வல்லவர்களாக இருக்கும். ஒவ்வொருவரும் அவர்கள் ஈட்டக்கூடிய வருமானமாக இருக்கட்டும், அவர்களுடைய குடும்பங்களாகட்டும், இன்ன பிற விஷயங்களாகட்டும், அதில் அவர்கள் தங்களுடைய அறிவை பயன்படுத்துகிறார்கள். நாமும் பயன்படுத்தி கொண்டுதான் இருக்கிறோம். இந்த வியாபாரத்தை தொடங்க வேண்டும் சொன்னா இவ்வளவு ரூபா முதலில் போட்டா எவ்வளவு லாபம் வரும், அது சொணக்கம் இல்லாம போகுமா, போட்ட முதலுக்கு பாதிப்பு இல்லாம போகுமா, இப்படி உலகம் சார்ந்த விஷயத்துல பார்த்தோம் சொன்னா அறிவை முழுமையாக நாம் பயன்படுத்தக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறோம். இப்படி இந்த அறிவை பயன்படுத்தி லட்ச கோடி மக்கள்ல நிறைய விஷயங்கள், உதாரணம் சொன்னா பறவை இருக்கு, அதை பார்க்கறான், பறக்குது. பறவை போன்று நாமும் பறக்க முடியாது, ஆனால் அதே போன்று பறக்கக்கூடிய விமானத்தை கண்டுபிடிச்சானா இல்லையா? எதை கொண்டு? அவனுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய அறிவை கொண்டு சிந்தித்தான், அதை செயல்படுத்தினால் விமானம் உருவாகியது. அப்படிதான் இருந்துச்சு. இன்னைக்கு ஓட்டக்கூடிய வாகனத்தை எடுத்துக்கொள்வோம், நாம் பயன்படுத்தக்கூடிய இந்த வாகனம் குறித்து பார்த்தோம் சொன்னா அதற்கு ஹெச்பி என்று தான் அளவீடு செய்வார்கள், ஹார்ஸ் பவர். ஏன் அவன் குதிரையை முன்னிறுத்துறான்? குதிரைக்கு உள்ள தனித்துவம் என்ன அப்படிங்கிறத சிந்திக்கும் பொழுது அந்த குதிரை என்ன செய்யும் சொன்னா, நம்மளா இங்க இருந்து அந்த கடை வீதி வரைக்கும் ஓடணும்னு வச்சுங்களேன், ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு ஓடும் பொழுது ஒரு வேகம் இருக்கும். அதுக்கப்புறம் மூச்சு இறைக்க ஆரம்பிச்சுச்சுன்னா வேகத்துடைய தன்மை படிப்படியாக குறையும், வேகமா ஓட மாட்டோம். போகும்போது ஒரு 10 கிலோமீட்டர் வேகத்துல ஓடணும்னு சொன்னா மூச்சு இறைப்பு வந்தா 10ல இருந்து 5 ஆகும், 5ல இருந்து 2 ஆகும், இப்படி குறைச்சிருவோம். ஆனா குதிரையோட தன்மை எப்படி இருக்கும் பார்த்தோம்னு சொன்னா, அதனுடைய வேகம், அதனுடைய மூச்சு இறைப்பு எந்த அளவுக்கு அதிகமாகிறதோ அந்த அளவுக்கு அதை விட அதிகமாக அது ஓடத் தொடங்கும். ஆய்வு பண்றான், சிந்திக்கிறான். நம்மளால அது மாதிரி ஓட முடியல, வாகனத்தை கண்டுபிடிக்கிறான். அந்த வாகனத்தை கண்டுபிடித்து அதனுடைய அந்த மோட்டார் தன்மைக்கு பவர் கொடுக்கும் பொழுது எதை அளவீடாக கணக்கிடுகிறது சொன்னா, இது 200 குதிரையினுடைய வேகத்திற்கு சமம், 500 குதிரையினுடைய வேகத்திற்கு சமம், 1000 குதிரைக்கு வேகத்திற்கு சமம் என்று சொல்லி அதற்கு மதிப்பீடு செய்து அவன் அதை சிந்தித்து செயல்படுத்துவதற்கு காரணமாக உண்டாகும். இப்படி இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய அறிவை கொண்டு ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு நாளும் சிந்திப்பதன் காரணமாகத்தான் புதிதாக ஒவ்வொன்றையும் தோற்றுவிக்கிறான் மனிதன். இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் நமக்கு என்ன சொல்லுகிறான்? இந்த வேதம் குறித்தும் என்ன சொல்லுகிறான்? எவ்வளவோ பொதுமறை வேதம் சொல்லி எல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல இந்த திருமறையில் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை பார்த்தோம் சொன்னா, நம்மை நோக்கியும் அல்லாஹ் சொல்லுகிறான். நீங்க முஸ்லிம்களாக இருக்கிறீர்கள், கொள்கையை விளங்கி இருக்கிறீங்க, மார்க்கத்தை விளங்கி இருக்கீங்க, பரவாயில்ல, அஃபலா யததப்பருல் குர்ஆன். அல்லாஹ்வுடைய வார்த்தையை பாருங்க, நீங்க இந்த குர்ஆனை குறித்து சிந்திக்கவில்லையா? அல்லாஹ் கேட்கிறான். எவ்வளவு விஷயங்கள் குறித்து நீங்கள் சிந்திக்கிறீர்களே, ஹுதல் லின்னாஸ், மனிதர்களுக்கு நேர்வழி காட்டி என்று சொல்லக்கூடிய இந்த திருமறை குறித்து என்னதான் நீங்கள் சிந்தித்திருக்கிறீர்கள்? ஏன்னு சொன்னா தெளிவா நம்ம விளங்கிக்கணும். அருமை சகோதர சகோதரிகளே, நாமெல்லாம் ஏகத்துவவாதின்னு சொல்றோம், தௌஹீதுவாதின்னு சொல்றோம்.
அல்லாஹ்வை மாத்திரம் வணங்கக்கூடியவர்கள் என்று சொல்கிறோம். அவனுக்கு எதையும் இணையாக கற்பிக்காதவர்கள் என்று எண்ணுகிறோம், உள்ளத்தை ஆழ பதிய வைக்கிறோம். ஆனால் அல்லாஹ் திரும்பவும் மறுபடியும் என்ன சொல்றான்னா, அஃபலா யததப்பரூன குர்ஆன், அவர்கள் இந்த குர்ஆனை குறித்து சிந்திக்க வேண்டாமா? அவர்களுடைய உள்ளத்தில் ஏதேனும் பூட்டுகள் போட்டு பூட்டப்பட்டு இருக்கிறதா? எல்லாம் விளங்கி இருந்து நம்மளை நோக்கிய திரும்பவும் அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த குர்ஆனை குறித்து சிந்திக்க சொல்லுகிறான். குர்ஆன்ல மனனமா நாங்க உள்ளத்துல நிறைய வசனங்கள் வச்சிருக்கிறோம், குர்ஆனுடைய தொடர்பில் இருக்கிறோம். ஆனால் அது குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது கண்மூடித்தனமாக நீங்கள் நம்பாமல் அதை குறித்து சிந்தித்து ஆய்வுபட்டு அதன்படி கடைபிடிக்க சொல்லுகிறான், நடக்க சொல்லுகிறான். எதற்காக சொல்லுகிறான்? திருமறையில கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட இடங்கள்ல அவர்கள் சிந்திக்க மாட்டார்களா, சிந்தித்து பார்ப்பார்களா, சிந்திக்கவில்லையா? சிந்திக்கக்கூடிய சமுதாயத்திற்கு நிறைய பல அத்தாட்சிகளும் சான்றுகளும் இருக்கிறது. அல்லாஹ் பல்வேறு இடங்கள்ல பயன்படுத்துறான். ஒரு வசனத்தினுடைய இறுதி முடிவு அந்த இடத்துல அல்லாஹ் என்ன வார்த்தையை வைக்கிறான்னு சொன்னா, சிந்திக்கக்கூடியவர்களுக்கு நற்செய்தி இருக்கு, சிந்திக்கக்கூடியவர்களுக்கு நிறைய சான்று இருக்கிறது, நிறைய படிப்பினைகள் இருக்கிறதுன்னு அல்லாஹ் சொல்லிக்கொண்டே இருக்கிறான். அப்படி நாம் என்ன சிந்திக்கல, அது மாதிரி யோசிச்சிருக்கிறோமா? பல இடங்கள் அல்லாஹ் சிந்திக்க சொல்லி சொல்லுகிறானே, ஏன் சொல்லுகிறான்? எதற்காக சொல்லுகிறான்? எதை மாற்றி அமைக்க வேண்டும் என்பதற்காக சிந்திக்க சொல்லுகிறான். நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய அறிவை கொண்டு நாம் அதிகமாக ஆய்வு செய்வது இந்த உலகம் சார்ந்ததாக இருப்பதன் காரணமாக, மறுமை குறித்தான சிந்திக்கக்கூடிய தன்மை நிறைய பேர் குறைத்துக் கொண்டதன் காரணமாகத்தான் அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்லுகிறான். நல்ல திருமறையை புரட்டி 51வது வசனம் 51வது அத்தியாயம் 21வது வசனத்தை போய் பாருங்களேன். அல்லாஹ் வார்த்தையை பாருங்க, எப்படி பயன்படுத்துறான் பாருங்க. உறுதியாக நம்புவோருக்கும், உறுதியாக ஏகத்துவத்தை நம்புவோருக்கும், மறுமையை நம்புவோருக்கும், சொர்க்கம் நரகம் இருக்கும் என்பதை நம்புவோருக்கும், விதியின் அடிப்படையில் நடக்கும் என்பதை நம்புவோருக்கும், நபிமார்களை நம்புவதற்கும், வேதத்தை நம்புவதற்கும், பூமியிலும் உங்களுக்குள்ளும் பல அத்தாட்சிகளும் சான்றுகளும் உள்ளன. நம்பிட்ட நமக்கு நிறைய சான்றுகள் இருக்கிறது. அந்த சான்று மூலமாக பெற வேண்டிய பாடம் என்ன, படிப்பினைகள் என்ன பார்த்திருக்கிறோமா? இல்ல சொல்றான், ஏகத்துவவாதிகளே, என்னை நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய ஆமனோ, என்னுடைய இறை விசுவாசிகளே, நீங்களே உங்களுக்குள்ளும் இந்த பூமியிலும் நிறைய சான்றுகள் இருக்கிறது, அது குறித்து சிந்தித்தீர்களா? ஒவ்வொரு நாளுடைய ஓட்டத்தை கணிப்பீடு செஞ்சு பாருங்களேன். அல்லாஹ் என்ன சிந்திக்க சொல்றாங்கிறத இன்னும் தெளிவாக மேலும் அதிகமாக விளக்கம் தர்றான். சுப்ஹானல்லாஹ். இவ்வளவு காலம் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். நிறைய பேருடைய எப்படி சொன்னா, கொள்கையெல்லாம் தெளிவா உள்ளத்துல இருக்கும், செயல் வடிவும் கம்மியா இருக்கும். அந்த கொள்கையில கூட பல கூறுகள் இருக்கும். நான் கொண்டிருக்கக்கூடிய கொள்கை தான்ப்பா சரி, நீங்க செய்யக்கூடிய செயல்லாம் சரியில்லை, மனப்பின்னுக்கு கசப்பு எல்லாம் வந்துடும். ஏன் சிந்திக்கல, ஆய்வு செய்யல. உலகம் சார்ந்த விஷயத்துல அந்த மாதிரி சிந்திக்காம ஆய்வு செய்யாம விளைக்கக்கூடிய வியாபாரம் இருக்குதா, குடும்பம் இருக்குதா? சிந்திச்சு பாருங்க. உலகம் சார்ந்த விஷயங்கள் அது மாதிரியான ஒரு நிலைக்கு வந்துருவீங்களா? மார்க்க விஷயத்துல வேணா அவர் செய்யக்கூடிய காரியம் சரியில் விரக்தி அடைஞ்சு வெளியாகும். அல்லாஹ் எப்படி சொல்றான், நீங்க நம்புறீங்களா? சிந்திங்க. அழகான ஒரு வசனம், ஒரே ஒரு வசனம் ஒட்டுமொத்த விஷயத்தையும் அல்லாஹ் தெல்ல தெளிவாக படம் எடுத்து காட்டுகிறான். என்ன வசனம்? 10வது அத்தியாயம் 24வது வசனத்தை பார்த்தோம் சொன்னா, நாம எதனால் மதிமயக்கப்பட்டு இந்த திருமறை குறித்து சிந்திக்காமல் இருக்கிறோம் என்பதை தெல்ல தெளிவாக அல்லாஹ் விளக்குகிறான். தெல்ல தெளிவாக விளக்கிவிட்டு அதனுடைய இறுதியில் முடிவும் சொல்லுகிறான். இந்த சிந்திக்கும் ஆற்றல் உங்கள் மத்தியில இருந்து அது மார்க்கம் சார்ந்த மறுமை சார்ந்த விஷயங்களை, அல்லாஹுடைய வார்த்தையை குறித்து நீங்கள் சிந்திக்க தொடங்கிவிட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய செயல் வடிவம் எப்படி இருக்கும்? அதான் வித்தியாசம். முடிவு என்ன? நாம் சிந்திக்க தொடங்கி அல்லாஹ்வுடைய வார்த்தை குறித்து ஆய்வு செய்ய ஆரம்பித்தோம் என்று சொன்னால் இறுதியில எப்படி இருக்கும்? அல்லாஹ் திருமறையில சொல்றான். இவ்வுலக வாழ்க்கைக்கு உதாரணம் வானிலிருந்து நாம் இறக்கிய தண்ணீரை போன்ற உதாரணத்தை சொல்லலாம். சிந்திக்கிற மாட்டீங்கல்ல, உதாரணத்தை சொல்ற கேளுங்க. மார்க்கம் சார்ந்த விஷயங்கள் குறித்து
மறுமை சார்ந்த விஷயங்கள் குறித்து, இந்த வேதம் சார்ந்த விஷயங்கள் குறித்து நீங்க சிந்திக்க நேரம் ஒதுக்கலையா? அதிக நேரம் உலகத்திலே வீழ்ந்து விட்டீர்களா? வேலை இருக்கு பாய், கொஞ்சம் வியாபாரம். ஐடி துறையில இருக்கக்கூடிய சகோதரர்கள்லாம் சொல்லுவாங்க, நேரமே இருக்கிறது இல்லைங்க, எல்லா நேரமும் கணினி முன்னாடி உட்காந்துக்கிட்டு, லேப்டாப் முன்னாடி உட்காந்து வேலை. மார்க்கம் சார்ந்து மறுமை குறித்துல எல்லாம் ஞாபகம் இருக்கு பாய், உபதேசம் சொல்றாங்க, ஜிம்மா வருது கேட்கிறோம், பார்த்துக்கிறோம் பாய், அவ்வளவுதான். எதில் அதிகமான கவனம் எதில் சென்று கொண்டிருக்கிறது சொன்னா அற்பமான உலகத்திலே சென்று கொண்டிருக்கிறது. அல்ல 3 நிலையை சொல்லுகிறான் இல்லையா? அதுல முதல் நிலை பலகீனமான நிலை வருது பாருங்க. ஒண்ணுன்னா சுப்ஹானல்லாஹ் கொண்டு வரா பாருங்க. அல்லாஹ் அந்த வானத்திலிருந்து இறக்கக்கூடிய நீராகப்பட்டது எதன் மேல் அது படுகிறது என்பதை குறித்து சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், உணவு சார்ந்த விஷயத்தை சொல்றான். உணவோடு சேர்ந்து மனிதன் படைக்கப்பட்ட ஒரு விஷயத்தையும் சொல்றான். சுப்ஹானல்லாஹ். இந்த மனிதன் உணவு எப்படிப்பட்டதுன்னு சொல்லும்போது அல்லாஹ் சொல்றான், அந்த உணவு, அந்த தண்ணீர் மனிதன் உண்ணக்கூடிய, கால்நடை உண்ணக்கூடிய தாவரத்தின் மேல் படுகிறது. உடனே என்ன ஆகுது? அது அழகான முறையில் அலங்கரித்து இந்த பூமியை பச்சை பசேர்னு காட்டுது. அது மனிதனும் உண்ணுகிறான், தாவரங்களும் உண்ணுகிறது. இதெல்லாம் என்ன சான்று இருக்கு? என்ன சிந்திக்கக்கூடிய அளவுக்கு ஒண்ணுமே இல்லையே. மழை பெய்யுது, தாவரம் முளைக்குது, நாமும் உண்ணுகிறோம், கால்நடைகளும் உண்ணுகிறது, கால்நடைகளையும் நாமும் உண்ணுகிறோம். அல்லாஹ் சொல்றான் பாருங்க, சுப்ஹானல்லாஹ். சிந்திக்கிறதே இல்லை. ஒரு மண்ணிலே நீங்கள் போடக்கூடிய எந்த ஒரு பொருளையும் மண்ணு அதை அப்படியே சாப்பிடும். ஒரு மரக்கட்டையை போடுங்க, இரும்பு துண்டை போடுங்க, எல்லாத்தையும் என்ன சாப்பிடும்? மண்ணு சாப்பிடும். மாற்றமாக ஒரு விதையை போடுங்க, அந்த விதையினுடைய தன்மை எந்த அளவுக்கு கனமா இருக்குமா, பலகீனமா இருக்கும். அதை அல்லாஹ் நினைத்தா கூலாக ஆக்கிவிடலாம், அல்லாஹ் நினைத்தா அதை சருகாக ஆக்கிவிடலாம். அது எப்படி முளைத்து பிளந்து உங்களுக்கு உணவாக வருகிறது நீங்கள் சிந்திக்கவில்லையா? உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சிந்தனை குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது மனிதனுடைய நிலை குறித்து அல்லாஹ் சொல்லுகிறான், கவனமாக சிந்தித்து பாருங்கள். மனிதன் உண்டாக்கப்பட்ட நிலை குறித்து சிந்திக்க சொல்றோம். நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறீர்கள் இல்லையா? உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த நிலையை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஒரு ஆண் பெண் இணையக்கூடிய தருணத்தில் தான் அடுத்த கட்ட வாரிசாக ஒன்று உருவாகும். இப்படி இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுகிற நேரத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் தெளிவாக, விந்து துளியால் தான் ஒவ்வொருவரையும் உருவாக்குகிறேன் என்று சொல்லுகிறான். அந்த விந்து துண்டிய அளவு குறித்து பார்த்தோம் சொன்னா யாரும் பார்க்கறது இல்லை. விந்து கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் உயிரணுக்கள் உள்ளே செல்லக்கூடிய நேரத்தில் ஒரே ஒன்றோ அல்லது 2 தான் கருத்தரிக்கக்கூடிய அந்த முட்டையோடு சேரும். லட்ச கோடிக்கணக்கில் என்று சொன்னால் சிந்தித்து பார்க்க வேண்டும், ஒரே ஒரு உயிர் அணுவுடைய அளவு எவ்வளவு பெருசு? ஒரே ஒரு உயிருடைய அளவு, அந்த உயிர் அணுடைய அளவு எவ்வளவு பெருசதாக இருக்கும் என்பதை அளவீடு செய்கிறார். பார்க்கிறோமா இல்லையா? உடல்ல ரத்தத்தினுடைய அளவு எவ்வளவு இருக்கு, ஹீமோகுளோபின் பாக்குறாங்க, சர்க்கரையினுடைய அளவு எவ்வளவு இருக்குன்னு பாக்குறாங்க, உடல் இருக்கக்கூடிய ரத்த கொதிப்பினுடைய அளவு எப்படி இருக்கு, ஒவ்வொன்றுக்கும் அளவீடு இருக்கு. அந்த விந்து அணுவிற்கும் அளவிற்கு பாருங்க, மைக்ரோ மில்லிகிராம் என்று சொல்லக்கூடிய அளவீடு. நாம வீட்டுல பயன்படுத்துறோம் இல்லையா சர்க்கரை, அந்த சர்க்கரையில ஒரு துகள் எவ்வளவு பெருசு இருக்கும், எவ்வளவு ஒரு சதுரமான நிலையில் இருக்கும். அந்த சதுரமான இருக்கக்கூடிய அந்த சர்க்கரையுடைய அளவு 1000 மைக்ரோ மில்லிகிராம். அந்த 1000த்துல இந்த அணு உயிரனுடைய தன்மை வெறும் 50 தான். சிந்திச்சு பாருங்க, சுப்ஹானல்லாஹ். ஒரு சர்க்கரையினுடைய ஒரு துண்டு எவ்வளவு பெருசு சின்னதா இருக்கு, பார்க்க முடியுதா நம்மளால கண்ணால? அது 1000 மைக்ரோ மில்லிகிராம் சொன்னா அது 50 மில்லிகிராம். 50 மைக்ரோ மில்லிகிராம் என்று சொன்னால் எத்தனை பகுதி சிறிது. அந்த சிறிய உயிரணுக்குள் மூலமாக சதைப்பிண்டத்தையும் எலும்பு கூடையும் வைத்து உங்களை 3 கிலோ எடை கொண்ட ஒரு மனித உருவத்தில் உங்களை மனிதர்களாக பிறக்க செய்கிறோம். நீங்க சிந்திக்கிறது இல்லையா? ஏன் இப்படி படைத்திருக்கிறோம் என்பது குறித்து ஆய்வு செய்வதில்லையா? சிந்திச்சு பாருங்க, எவ்வளவு நுண்ணிய ஒரு உயிரணுக்களை கொண்டு நாம் இங்கு பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நானாக இருக்கட்டும், கேட்கக்கூடிய நீங்களாக இருக்கட்டும், அந்த சிறிய ஒரு உயிரணுவாக அல்லாஹ் உங்களை உருவாக்கி இருப்பதாக சொல்லுகிறான். இது குறித்தெல்லாம் நம்ம சிந்திக்கிறதே இல்லை. நாம எது குறித்து செல்கிறோம் தெரியுமா? அல்லாஹ் அர்த்ததான் சொல்றோம். தாவரத்தை பாக்குறீங்க, உங்களை படைக்கப்பட்டது குறித்து நீங்க பாக்குறீங்க. இதெல்லாம் பார்த்துட்டு
ஏன் எனக்கு கட்டுப்பட மாட்டேங்கிறீங்க? வானம் படைத்தது குறித்து நீங்கள் சிந்திக்கிறீர்கள், பூமி படைத்தது குறித்து பாக்குறீங்க, எல்லாம் அல்லாஹ்வால் தான் உண்டாக்கப்பட்டது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்கிறீர்கள். பிறகு ஏன் எனக்கு நன்றி செலுத்தக்கூடிய விஷயத்தில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? கடம்புரண்டு விடுகிறீர்கள், மடைமாற்றம் செய்யப்படுகிறீர்கள். ஏன்? அல்லாஹ் சொல்றான், இப்படியே நீங்க உலக விஷயத்திலே போய்கிட்டு இருக்கிறீங்கல்ல, அல்லாஹ்வுடைய அருள் உங்களுக்கு நிறைய கிடைக்குது. அல்லாஹ் சொல்றான் ஒரு இடத்துல பார்க்கும் பொழுது மனிதனுடைய நிலையை குறித்து சொல்றான், நன்றி கெட்டவனாக இருக்கிறான், சபிக்கப்பட்டவனாக இருக்கிறான். அல்லாஹ்வுடைய வார்த்தையை பாருங்க. எதுலன்னு சொன்னா 80வது அத்தியாயத்தை அபசரத்து வல்ல அதுல போய் பாருங்க, 17வது வசனத்துல பாருங்க, மனிதன் சபிக்கப்பட்டு விட்டான். அல்லாஹ் சொல்றான் சபிக்கப்பட்டு விட்டான். ஏன் சபிக்கப்பட்டு விட்டான்? நிறைய விஷயங்கள் சிந்திக்கக்கூடிய ஆற்றலை அவனுக்கு தந்திருக்கிறேன். அவனுடைய சிந்தனை அனைத்தும் உலகம் சார்ந்த விஷயத்தில் அதிக நேரம் செலவீடு செய்கிறான். 10 நிமிஷம் இருக்குமா இறைவனை நினைவு கூறுவதற்கு? சிந்திச்சிருக்கணுமா? உலக ஆதாயம் என்னுடையது, இது என்னுடையது, இது வேண்டும், அது வேண்டும், அதற்காக கடுமையாக முயற்சி செய்து உலகத்திற்காக அதிக நேரம் செலவீடு செய்து அதனுடைய பொருளாதாரத்தை திரட்டுவதற்காக உங்களுடைய அனைத்து நேரத்தையும் அதற்கே வீடு செய்து விட்டு மறுமை சார்ந்த விஷயங்களுக்கு கொஞ்சம் கூட சிந்திப்பதில்லை. அதுதான் சொல்றான். நிறைய விஷயங்களை இந்த பூமியில் பரவி செய்து நிலவ விட்டு இருக்கிறோமே, எதையும் ஆய்வு செய்வதில்லை. அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தை கூட அவன் சிந்திப்பதில்லை. சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த பச்சை பசேர்னு இருக்குல்ல, இன்னைக்கு என்ன பண்றோம்? நல்ல ஒரு அளவுல விவசாயம் பண்ணிட்டோம். பார்க்கும் பொழுது என்ன நினைக்கிறான் அவன்? கண்ணுக்கு காட்சிக்கெல்லாம் குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய அளவிற்கு அவன் விவசாயம் செய்த அந்த பொருளுடைய தன்மை நல்ல மகசூல். நாளைக்கு காலையில அதை அறுவடை செஞ்சிடலாம், அது என்னுடையது, அதனுடைய ஆட்சி எனக்கு இருக்கிறது. நாளைக்கு நான் அறுவடை செஞ்சுட்டேன்னு சொன்னா அதில் மூலம் வரக்கூடிய பொருளாதாரம் எனக்கு சொந்தமானது, நிறைய கிடைக்கும் என்று எண்ணுகிறான். அல்லாஹ் சொல்லிவிட்டு அந்த வசனத்தை முடிக்கிறான். மறுநாள் காலையில் அவன் அதை அறுவடை செய்வதற்கு முன்பதாக அதை நான் ஒன்றுமில்லாத இடத்தை போன்று அறுக்கப்பட்டு விடுவேன். சிந்திக்க வேணாமா? உலக வாழ்க்கை, உலக பொருளாதாரம், உலக விஷயம் என்று சொல்லி உலகத்திற்கே அதிக நேரம் செலவு செய்யறீங்களே, அது உங்கள் கையில் இருக்கிறது பல கோடியாக அசையும் பொருளாகவோ அசையாத பொருளாகவோ நிறைய இருக்கிறது, அது என்னுடையது என்று நீ நினைத்துக் கொண்டு என்னை நினைப்பதை விட்டும் அதன்பால் நீ சென்று கொண்டிருக்கிறாயே, அது ஒரு நாள் அழியக்கூடியதாக இருக்கிறது. இங்கே உனது இறையச்சம், இங்கே உனது மறுமைக்குண்டான அமல்கள் எங்கே? அதெல்லாம் போயிருப்பா. ஏகத்துவவாதின்னு சொல்றியே, மறுமைக்கான அமல் எங்கே? மறுமைக்கான உழைப்பு எங்கே? மறுமைக்கான நன்மை எங்கப்பா? அழியாத நன்மைகள் எங்கே? என்னத்தை சேர்த்து வச்சிருக்க? கொள்கையில நிறைய மனப்பிணக்கு வரும். கொள்கையில அவரு வேற வழியில போறாருப்பா, நான் ஒண்ணு சொல்றேன்பா, எப்படி பள்ளிக்கு வர்றது, எப்படி அமல செய்யறது? நான் என் வழியில போறேன், நீங்க உங்க வழியில போங்க, நான் கொள்கை என்கிட்ட இருக்கு, நான் பாத்துக்கிறேன். தடம்பொருள் செல்லு, மதிமயக்க செய்கிறது எது? உலகம் சார்ந்த விஷயத்தில் சைத்தானுடைய நிலை. இல்ல பாதுகாக்கும் அருமை தோழர்களை இதற்காகத்தான் அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்லுகிறான், குர்ஆன், அவர்கள் இந்த குர்ஆனை சிந்திக்கவில்லையா? அது அவர்களுக்கு நேரில் காட்டவில்லையா? சிந்திக்காதவருடைய விளைவு என்ன? இன்னைக்கு பார்க்கிறோம், உலக கல்விக்கு தான் அதிகமான முக்கியத்துவம். எத்துணை பட்டங்கள் வாங்குங்களேன், பதவியில் நீங்கள் அங்கமாக வையுங்களேன், உங்களுக்கு தரக்கூடிய பொறுப்பு மிக சிறந்ததாகவே இருக்கட்டுமே, நீங்கள் இந்த உலகம் சார்ந்த விஷயத்திற்காக அதிக நேரம் நீங்கள் ஒதுக்கி அதற்காக பாடுபட்டு அதனுடைய முழு பலாபலங்களை நீங்கள் அடைந்து விட்டால் ஒரு நாள் நீங்க அழிய போறது இல்லையா? அல்ல மரணம் குறித்து சிந்திக்க சொல்றானா இல்லையா? குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத். என்னுடைய ஆட்சி அதிகாரம் இல்லையே, மரணம் தள்ளிவிட்டா என்னுடைய ஆட்சி அதிகாரம் என்ன காப்பாத்தல, என் பொருளாதாரம் என்ன காப்பாத்தல, என்னுடைய பிள்ளை செல்வங்கள் என்னை காப்பாத்தல. சிந்திக்கப்பா, முன்கூட்டியே சிந்திக்க சொல்றான் அல்ல. எதுவுமே பயன் தராத ஒன்றுக்காக அதிக நேரம் நம்முடைய நிலையை, அதிக நேரமாக நம்முடைய சிந்தனையை, ஆற்றலை பகுத்து அறியக்கூடிய அந்த அழகான முறையை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறானே, உயர்ந்த இடத்தில் வைத்திருக்கிறானே, அது அனைத்து உலகத்திற்கே பயன்படுத்தக்கூடியது. மறுமைக்காக என்னத்தை சிந்திச்சோம்?
மறுமைக்காக எதை சிந்தித்து செயல்படுத்தினோம்? உன்னுடைய இரையச்சம் எங்க? இப்படி சிந்திச்சு நீ உள்ளத்துல பதிய வைக்கிறவார், அதுதான் உறுதியான கொள்கை. அதுக்குத்தான் அல்ல திரும்ப 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 உங்களை அல்லாஹ் சொல்லுகிறான், சிந்திக்க சொல்லுகிறான். சிந்திச்சு பார். மருத்துவமா சிந்திச்சு பார், வியாபாரமா சிந்திச்சு பார், குடும்பம் நடத்தணுமா சிந்திச்சு பார். எதுல? திருமறையில பொறுத்தே சிந்தி. அந்த சிந்தனை ஒண்ணு என்ன செய்யும்? இறையச்சத்திலே ஆழமாக பிடிக்க செய்யும். அதற்கு பிறகு அந்த உறுதி உங்களை அழகான முறையிலே வழிநடத்தும். அழகிய அமலின்பால் மறுமையிலே சிறந்த இடத்தை பிடிக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு அது அழைத்து செல்லும். இப்ப நீங்க சிந்திக்கிறதெல்லாம் எங்க அழைச்சிட்டு போகுது யோசிச்சு பாருங்க. நீங்க சிந்திக்கக்கூடிய அந்த அறிவை வைத்து, பகுத்தறிவை வைத்து நல்லது என்று சிந்திக்கிறீங்களே, அது எங்க இழுத்து செல்கிறது? அல்லாஹ் பாதுகாக்கும். என் அருமை தோழ சகோதர சகோதரிகளை, சிந்தனை குறித்து திருமறையில் நிறைய விஷயங்கள் இருக்குது, நேரம் போதாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். வரக்கூடிய காலங்களில அதிகமாக மார்க்கம் சார்ந்த விஷயங்களோடு மட்டுமல்லாமல் மறுமைக்காக நம்முடைய அமல்கள் என்ன என்பது குறித்து ஆய்வு செய்து வல்ல ரஹ்மான் இடத்திலே சிறந்த ஒரு கூலியை பெறக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிந்து சொல்லி என்னுடைய முதல் நிலை உரையை சொல்லி கணித்துக்குரிய எல்லாமல்ல அல்லாஹுடைய நல் அடியார்களே, சிந்திக்க வேண்டும் என்றுதான் பல்வேறு இடங்கள்ல நிறைய இடங்கள்ல சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்த்தோம்னு சொன்னா, உலக சார்ந்த விஷயத்துல என்ன சொல்லுவாங்க? அதிகமாக சிந்திக்க சொல்லித்தான் சொல்லுவார்கள். அதே நேரத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையில சொல்கிறான் இல்லையா, 7வது அத்தியாயம் 179வது வசனத்தை பாருங்களேன், தெளிவா ஒரு பாருங்க. ஜின்களிலும் மனிதர்களிலும் அதிகமானவரை நரகத்திற்காகவே அல்லாஹ் படைத்திருக்கிறன்னு சொல்றான். நல்லா கேளுங்க, இதுல என்ன உங்களுக்கு தோணுதுன்னு யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் சொல்றான், மனிதர்களிலையும் நம்மை போன்ற ஜின் வர்க்கத்திலையும் அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா, இந்த உலகத்துல படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நபர்கள் அதிகமானோர் நரகத்திற்காகத்தான் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்றான். இது எந்த அடிப்படையில கொஞ்சமா சிந்திச்சு பார்த்திருக்குமா? அல்லாஹ் சொல்றான் அந்த வசனத்துல, மனிதர்களையும் ஜின்களையும் அதிகமான பேரை நரகத்திற்காக படைத்திருக்கிறோம். ஏன் படைத்திருக்கிறோம் என்பதை குறித்து அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்க. இந்த செயல் நம்ம கிட்ட இருக்கா? அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் நம்ம கிட்ட இருந்தா அல்லாஹ் பாதுகாக்கணும்னு நினைச்சீங்க. அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த விஷயம் என்னன்னு சொன்னா, அந்த பலரில் அல்லாஹ் பாதுகாக்கணும், நாமும் ஒருவராக ஆகிவிடக் கூடாது என்பதை சிந்திக்க முன்னமாகத்தான் இந்த வசனம். அல்லாஹ் படைத்த நிறைய பேர் நரகத்திற்குரியவர்களில் அல்லாஹ் பாதுகாக்கணும், நாமும் இருந்துவிடக் கூடாது. அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களுக்கு உள்ளம் இருக்கிறது, அதை கொண்டு அவர்கள் சிந்திப்பதில்லை. தெளிவா பாத்துங்க, அவர்களுக்கு உள்ளங்கள் உள்ளன, அவர்கள் மூலம் அவர்கள் புரிந்து கொண்டு சிந்திப்பதில்லை. அவர்களுக்கு கண்கள் உள்ளன, அவற்றின் மூலம் அவர்கள் பார்த்து சிந்திப்பதில்லை. அவர்களுக்கு காதுகள் உள்ளன, அவற்றின் மூலம் அவர்கள் கேட்டும் சிந்திப்பதில்லை. ஒவ்வொரு ஜும்மா இந்த சமூக வலைதளங்கள் நிறைய விஷயங்கள் வாயிலாக மார்க்கம் சார்ந்த விஷயங்கள் அச்சமுட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய அல்லாஹ்வுடைய வார்த்தை வந்துதான் சென்று கொண்டிருக்கிறது. ஏதாவது கொண்டு சிந்திச்சிருக்கிறோமா? இந்த வசனம் என்னுடைய உள்ளத்தை அறுக்கிறது, இவ்வளவு காலம் படைத்த இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக வாழ்ந்து விட்டேன் என்ற ஒரு நிலையை இந்த வசனம் எனக்கு உணர்த்துகிறது. சிந்திச்சிருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய அருளை எண்ணும் பொழுது சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எனக்கு நிறைய அருளை தந்திருக்கிறான், என்னால உணராம இவ்வளவு காலம் நடந்துட்டேன் பாய். யார் உள்ளமாக தோன்றிருக்கா? ஏதாவது வசனம் உங்கள் உள்ளத்தை நெருடி இருக்கிறதா, வருடி இருக்கிறதா? காதால கேட்கிறோம், அச்சமுட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய செயலை காது மூலமாக உள்வாங்குகிறோம், உள்ளத்துல போட்டு சிந்திச்சிருக்கிறோமா? இன்னைக்கு போன் இருக்கு, எல்லாரும் பார்க்கிறோம், கண்களால பார்க்கிறோம். அவனுடைய அருள் உலகம் முழுவத பரவி இருக்கு, ஒவ்வொரு பொருளிலும் பார்க்கிறோம். இதெல்லாம் ஏன் படைத்திருக்கிறான்? சிந்திச்சிருக்கிறோமா?
இல்ல சொல்றான். அந்த பணிவானவருடைய இல்லை சொல்லும் பொழுது அவர்கள் வானம் குறித்து சிந்திப்பார்கள், பூமி குறித்து சிந்திப்பார்கள். அவர்கள் வரல் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை எப்படி இருக்குன்னா, யா அல்லாஹ் நீ தூயவன், சுப்ஹானல்லாஹ் நீ மேன்மையானவன், யா அல்லாஹ் இதை நீ மீனுக்காக படைக்கவில்லை, விளையாட்டிற்காக படைக்கவில்லை. அந்த பணிவன்போடு இருக்கக்கூடிய சிந்திக்கக்கூடியவர்கள் சொல்லுவார்கள், சிறப்பணிந்து சொல்வார்கள், அவனுக்கு நன்றி செலுத்தி சொல்லுவார்கள், யா அல்லாஹ் என்னை நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பாயாக. இது ஏதாவது செஞ்சிருக்குமா? உள்ளம் தரப்பட்டிருக்க, சிறந்த அறிவு தரப்பட்டிருக்க, அது கொண்டு ஆய்வு செஞ்சிருக்கிறோமா, சிந்தித்திருக்கிறோமா? கண்ணால பார்த்தாச்சு, காதால கேட்டாச்சு, உள்ளத்தால ஏற்றியாச்சு, ஒண்ணுமே சிந்தித்து செயல் வடிவம் கொடுக்கல. அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த அதிகமானவரை படித்திருக்கிறேனே அவர்களுக்கு இது போன்ற நிலை வந்தும் அவர்கள் எது குறித்தும் சிந்திக்கவில்லை. அவர்கள் கால்நடைகள் போன்றவர்கள், அவர்கள் வடிகட்டவர்கள், அவர்களை அலட்சியம் செய்தவர்கள். அலட்சியம் தான். அலட்சியத்தினுடைய இறுதி நிலை என்ன? நரகத்திலே அவர்கள் வீழ்ந்து கிடக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் பாதுகாக்கணும். இங்க இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, மார்க்கம் சார்ந்த விஷயத்தை உள்வாங்கி இருக்கிறீர்களே, உள்வாங்கி கொண்டு அதை சிந்திக்காமல் செயல்படுத்தாமல் அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் அவனை அஞ்சாமல் சொல்லுவான். அல்லாஹ் சொல்றான் இல்லையா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ், என்னை அஞ்சிக் கொள்ளுங்கள், இத்தகுல்லாஹ ஹக்க துகாதிஹி, என்னை எவ்வாறு அஞ்ச வேண்டுமோ அந்த முறைப்படி அஞ்சி கொண்டு, வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாக அன்றி மரணித்து விடாதீர்கள். எல்லாத்தையும் உள்வாங்கி எதை செய்யல, அஞ்சல. மறுமையிலே அவர்களுடைய நரகத்தினுடைய புலம்பல், ஆஹா அல்லாஹ் என்று சிந்திக்கக்கூடிய உள்ளத்தை தந்தான், நான் சிந்திக்கவில்லை. காது கொடுத்தான், கேட்டு நாலுபடி பயன்பெறக்கூடிய அளவிலே நான் செய்யப்படவில்லை என்று சொல்லி எங்க இருப்பாங்க? நரகத்தில் இருப்பார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். என் அருமை தோழர் சகோதர சகோதரிகளே, வரக்கூடிய காலங்களில் அல்லாஹ் சொன்ன அடிப்படையில நம்ம கையில் அழகான முறையில் சிறந்த அதிசயம் என்று சொல்லக்கூடிய அந்த திருமறை இருக்கிறது. அது குறித்து ஒவ்வொன்றும் ஆய்வு செய்து நம்முடைய ஈமானை இன்னும் பலமாக உறுதியாக உள்ளத்திலே ஆழப்பதிவு செய்து, யாருக்காகவும் நான் இந்த மார்க்கத்தில் பயணிக்கவில்லை, என்னுடைய மறுவிக்காகவும் அல்லாஹ் என்ன படைத்த நோக்கத்திற்காகவும் அவனுக்கே நான் கட்டுப்படுவேன் என்று சொல்லி வரக்கூடிய காலங்களில் நிலையாக நிலைத்து இந்த ஏகத்துவத்திலே பயணித்து மறுமையிலே மகத்தான வெற்றியை பெறக்கூடிய ஒரு பாக்கியத்தை வல்லரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரியும் என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாங்குறதாவா நான் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.